இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வருகிறேன். திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும். அதில் திருப்பாதிரி புலியூர். திருச்சிற்றம்பலம். இறைவன் தோன்றா துணைநாதர், பாடலீஸ்வரர். இறைவி தோகை அம்பை பெரிய நாயகி. தீர்த்தம் கெடில தீர்த்தம், தலவிருச்சம் பாதிரி. இது கொடும் தொழில் புரிந்த அமனர் நாவுக்கரையரை கல்லில் கட்டி கடலில் விட்டனர். ஆனால் நாவுக்கரையரை வைத்த கல்லே கல்லில் ஆழ்கடலில் போய் தெப்பமாக மிதக்கவே காரணமானது. நமசிவாயம் என நற்றமிழாலே திருவைந்தெழுத்தாகும். தாய் தன் தேயை இரு கைகளால் பிடித்து தாங்குவது போல நீர்த்தலைவன் வருண தாண்டக வேந்தரை அலைகளாக தன் இரு கரங்களால் ஏந்தியிருக்கிறான். இதை கரையேற விட்ட குப்பம்னு இன்றுவளவும் சொல்லப்படுகிறது. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினாராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமையவருக்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடி யோங்களுக்கு. இறைவன் அடியவனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் உடன் பிறந்தவராகவும் ஆயினர். இம்மூன்றிலையும் அடியவனுக்கு படைத்து தந்தை அவன். என் மனதில் இருப்பவன் விண்ணவரை ஏவல் கொள்வனாய் அவருக்கு அன்பன். அப்பெரும் திருப்பாதிரி புலியூரில் அடியவனின் உணர்விலும் உள்ளத்திலும் தோன்றி மற்றவர்கள் அறியாமல் இருப்பவன் அவனே உங்கட்கும் துணையாவான். பற்றாய் நினைந்திட போது நெஞ்சே இந்த பாறை முற்றும் கற்றாயில கடல் மூடினும் கண்டேன் புனநமக்கு உற்றான் உமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் முற்றா முளைமதி கண்ணியிலான்றான் மொய்கழலே. நெஞ்சமே இறைவனின் திருவடிகளை பற்றாக கொள், வீணே இந்த உலகினை சுற்றி அலைவதை ஒழி. இவ்வுலகை கற்றாக அனைவரும் கடல் மூடினும் மகா பிராலயம் ஏற்பட்டினும் நமக்கு புகலிடம் உண்டே. அப்புகலிடமானது நமக்கு உறவினனும் உரிமையுடையவனுமான உமையின் கேள்வனுமான திருப்பாதிரி புலியூரில் முற்றா இளம்பிறையை தன் தலையில் சூடிய பெருமானாவான். விடையான் விரும்பியன் உள்ளத்து இருந்தான் இனி நமக்கு இங்கு அடையா அவலம் அருவினை சாரா நமனை அஞ்சும் புடையார் கமலத்து அயன் போல்பவர் பாதிரி புலியூர் உடையான் அடியார் அடியோட்களுக்கு அரியதுண்டே. இறைவன் இடபாத்தை வாகனமாக கொண்டவர், என் உள்ளத்தை விரும்பி கொண்டவர். அதனால் நமக்கு அவலம் உண்டோ, அறிவினைதானும் உண்டோ? கூற்றவனுக்கு அஞ்சோம் அல்லும் அருகிலுள்ள நீர்நிலைகளில் மலர்ந்துள்ள தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகன் போன்றோர் யாவரும் திருப்பாதிரி புலியூர் வாழ் இறைவனுக்கு அடியவராவார். அப்பெருமானின் திருவடிக்கு அடியவராகி நமக்கும் கைகூடும் பணியும் அரிதோ அன்று எப்பணியும் இனிதே எளிதே. அரிதன்று மாயமெல்லாம் உற்ற விட்டருள் நீங்க மலை மக்கட்கே நேய நிலவை இருந்தான் அவனன்று திருவடிக்கு தேயமெல்லாம் நின்றிறைஞ்சும் திருப்பாதிரி புலியூர் மேய நல்லான் மலர்பாதம் என் சிந்தையுள் நின்றனவே. இறைவன் அனைத்து மாயத்தன்மைகள் எல்லாம் அகற்றி அஞ்சான் இரு நீங்க மலைமகனான உமையை அன்போடு பொருந்தி விளங்குபவர். அப்பெருமானுடைய திருவடியை உலகமே போற்றி புகழும். அத்திருவடிக்கு உரியான் திருப்பாதிரி புலியூரில் வீற்றிருக்கும் பிரானின் திருவடிகளாகும். அப்பெருமையை மிகச் திருக்கடல்களே என் சிந்தையில் நிற்பவனாகும். வைத்த பொருள் நமக்கு ஆம் என்றும் சொல்லி மனதடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நமவென்று இருக்கினால் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமே. அறிவில்லா பேதை நெஞ்சே, அறிவில்லா பேதை நெஞ்சே, நாம் சேர்த்து வைக்கும் பொருள் நமக்கே யாம் என்று சொல்லி மயங்கிடும் மனதை தடுத்து நிறுத்திடுக. சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சிவன் பால் வைத்து சிவய நம என்ற சூட்சும மஞ்சாட்சரத்தை நெஞ்சில் நிலையாக நிறுத்து. இன்னனம் இருத்தவில்லை எனில் திருப்பாதிரி புலியூரில் விளங்கும் தந்தையாம் பெருமானின் அருள் கிட்டுமோ? எனவே அவனருள் கூக்ம திருவைந்தெழுத்தினை பல்கால் கூறிக்கொண்டே இருக. இத்திருப்பாட்டில் சூட்கும பஞ்சாட்சரம் எனப்படும் சிவாய நம என்ற திருவைந்தெழுத்தினை கூறி உய்க என்கிறார்.
கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்தும் உன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் புலிய சிவாய நமவென்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரூர் புலியூர் அரணே திருப்பாதிரி புலியூர் அரண் இறைவனே இம்மண்ணுலகில் கருவிய தோன்றிய நான் முதல் நின் திருவடிகளை நினைத்து வாழும் கருத்துடையேன் உரு தோன்றிய பின் உன் திருப்பெயரை பயிலத் தொடங்கினேன் உன் திருவருளால் அடியவனின் திருவாய் அழகு பெற சிவாய நம என்று கூறி திருவெண்ணீற்றை அணிந்தேன் சிவகதி என எனக்கு அருளாயே உரு தெரியா காலத்தில் முன்னே உட்புகுந்து ஊன்புக்கு உள்ளம் மன்னி கருத்தும் பெரும் சிவபெருமானே என கருவாய் கிடக்கும் காலத்தில் கடலை பற்றினேன் என்கிறார். திருவைந்தெழுத்து ஓதிய நாள் வாய் திருவாயானது அல்லது வாய் வெறும் வாயே. கருவிற்றிருக்கும் கடலே நினைந்தேன் கருவுற்ற நாள் முதலால் உன் பாதம் காண்பத்தே உருகிற்று என் உள்ளம் என்பார். எண்ணாத அமரர் இறக்கப் பறவையுள் நஞ்சுண்டாய் தின்னார் அசுரர் திரிபுரம் தீயழ செற்றவனே பன்னார்ந்து அமைந்த பொருள்கள் பயிர் பாதிரி புலியூர் கண்ணார் முதலாய் கடல் நம் கருத்தில் உடையவனே இறைவனே விண்ணவர் பணிந்து போற்றி பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினின்று எழும் வெண்மையில் காத்தருள வேண்டும் என வேண்டிய போது அந்நஞ்சினையை கொடிய ஆழகால நஞ்சு என எண்ணாது உட்கொண்டீர். வலிமை கொண்ட அரக்கர்களின் 3 கோட்டைகளை எளிதாக எரித்து சாம்பலாக்கினீர். பண்ணின் இசை விளங்கும் திருப்பாதிரி புலியூரின் நெற்றியில் கண்ணோடு விளங்கும் பெருமானே நின் திருக்கடல்கள் அடியவனின் கருத்தில் என்றும் உடையதாக இருக்கும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனதே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் செய்யா பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே இவ்வுலகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய்கிறவனே செழுமையான சடையில் தன்மை மிகுந்த கங்கை ஆற்றின் வைத்தருளிய தீவண்ணனே அடியேன் மறுமையில் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என் மனதில் உன்னடி வழுவாதிருத்தல் வேண்டும். புழுவாய் பிறக்கினும் அப்பரடிகளுக்கு மறுபிறவி இல்லை. புழுவாய் பிறந்தாலும் உன்னடி என் மனதுள் வழுவாதிருக்க வரம் வேண்டுகிறார். புழு ஒரு அற்பமான பிறப்பு எலும்பற்றது எலும்பிலாதனை கதிரவன் காய்ந்தழிப்பான். அன்பெனும் எலும்பு பெற்றிருக்குமோ அப்புழுவினை கதிரவன் காய்ந்து அழிக்குமோ அன்பிருப்பின் அது செய்யான் அருள் பிறர் மாற்று நன்மை செய்யும். மண்பாதலாம்பும் மால்கடல் மூடி மற்ற 7 உலகும் விண்பால் திசை கெட்டு இரு சுடர் வீணும் அஞ்சல் நெஞ்சே தின்பால் நமக்கொன்று கண்டோம். திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கண்மு சுடாரனே கடலினையே நெஞ்சே வீணே அஞ்சற்க வீழினும் அஞ்சாதே நமக்கு உறுதியான ஒன்று கண்டோம். அவ்வுறுதி பெருமானின் திருவடிகளே. இம்மண்ணுலகம் பாதாளம் எனப்படும் 7 உலகங்களுக்கு கீழே சென்று நிலநடுக்கம் ஏற்படினும் பெரும் கடல்கள் வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்து சூழ்ந்து பிரளயமே வரினும் விண்ணில் உள்ள இரு சுடர்கள் திசை மாறி விழினும் நமக்கு சிறிதேனும் அச்சமில்லை. நம்மை உறுதியாக காக்கும் பொருள் ஒன்று கண்டோம். அப்பொருள் யாது? நெற்றியில் கண்ணை கொண்டு திருப்பாதிரியூரில் வீற்றிருக்கும் பெருமான் கடல் இணைகளே அவை. திருந்தா அமனர்த்தம் தீநெறி பட்டு திகைத்து முக்தி தருதால் இணைக்கே சரணம் புகுந்தேன் வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் இருந்தாய் அடியே நீ பிறவாமல் வந்தேன் என்று கொல்லே கைலை மலையை எடுக்க முயன்று பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் திருப்பாதிரி புலியூரில் வீற்றிருக்கும் அரணே திருத்தம் பெறாத அமலரின் தீய வழியில் உழன்றேன். அவர் தீநெறிப்படுத்தும் பொய்மொழியாளர் முக்தியை தரும் தாளினை தங்களுடையது என துணிந்து தெளிந்து தங்களையே சரணம் புரிந்தேன். அடியே இனி பிறவாது இருக்கும் நிலையில் தேவி காத்தருள்வீராக முக்தி தரும் தாளினை என கொண்டு தெளிந்து சரண் புகுந்தேன். எனவே எனக்கு பிறவி இல்லை என்பாராய் இனி பிறவாமல் வந்து ஒன்றுக்குள் சிறந்த சிவபக்தி சீலன் ராவணன் அதனால் அன்றோ ஆளுடை பிள்ளையும் ராவணன் மேலது நீது என்றான். ஆதலால் இத்துணை மாற்றிக்கொண்ட அவன் பிறன் மனை நோக்கியதால் கைலையை பெயர்த்தெடுக்க முற்பட்டாலும் வீழ்ச்சி கொண்டனான். இதனால் பொருந்தாத அரக்கன் என்று நவழ்கின்றார் நாவுக்கரையர். மாணிக்க வாசகரும் தன் திருவாசகத்தில் நீத்தல் விருப்பம் கூறுகிறார்.
கடையவனே கருணையினால் கண்டு ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதே கண்டாய். வீரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்றார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.